ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி நம்ம 18th October 2023 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். த ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெய்லி எடிஷன். நம்ம சேனலில் G20 ரிலேட்டடாக ஒரு சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் வீடியோ டு பி அப்லோடட் அண்டர் G20 சீரிஸ் எக்ஸ்ப்ளோர் இந்தியா. செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி சேம் செக்ஸ் மேரேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிஜெக்டட் அ ப்ளீ ஃபார் குவீர் பர்சன்ஸ் ரைட் டு மேரி இன் இந்தியா. ஸோ ரைட் டு மேரேஜ் ஃபார் குவீர் பர்சன்ஸ், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சில கோர் கொஷின்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் கேஸில். அந்த கோர் கொஷின்ஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் வேர்டிக்ட் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். மொத்தமாக 5 ஜட்ஜ் பெஞ்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ 5 ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட், SK கால்ஜே, SR பத் ஜே அண்ட் ஹிமல் கோலி ஜே, PS நரசிம்மா ஜே. ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் தேர் அ ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரி அப்படிங்கிற ஒரு கோர் கொஷனுக்கு எல்லாருமே வந்துட்டு நோ அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி கன்ஃபைன்டு டு அ மேல் அண்ட் அ ஃபீமேல் ஆஸ் பர் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம ரைட் டு மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21 கீழே வந்து நம்ம படிப்போம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரி வந்து ஒன்லி ஃபார் பர்சன்ஸ் ஹூ இஸ் அ மேல் அண்ட் அ ஃபீமேல். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த குவீர் பர்சன்ஸ்க்காக ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரி இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கோர் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் மேரேஜஸ் பிட்வீன் குவீர் பர்சன்ஸ் டு பி ரெகனைஸ்ட் அண்டர் த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. ஸோ ரிலீஜியஸ் மேரேஜஸ் படி ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், இஸ்லாம் மேரேஜ் ஆக்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதையும் தாண்டி இன்டர்காஸ்ட் மேரேஜஸ், இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ் எல்லாத்தையும் வந்து அட்ஹேர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் 1954. இந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் 1954 என்டையர் ப்ரொவிஷன்ஸும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸில் ஒரு பர்டிகுலர் வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஃபார் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. ஸோ இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நோ சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உண்டான மேரேஜஸ் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லையும் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கோர் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் த சுப்ரீம் கோர்ட் அவார்ட் லீகல் ரெகக்னிஷன் ஆஃப் குவீர் பர்சன்ஸ் ரைட் டு மேரி. ஸோ அப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கு கீழேயும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டே ரைட் டு மேரி ஃபார் குவீர் பர்சன்ஸ்க்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ப்ராப்பரான லீகல் ரெகக்னிஷன் வந்து இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ சப்போஸ் ரைட் டு மேரி ஃபார் குவீர் பர்சன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் தான் ப்ராப்பரான ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் அவங்க அட்ஹேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, கேன் அன்மேரிட் நான் ஹெட்ரோசெக்ஷுவல் கப்புள்ஸ் அடாப்ட் அப்படின்னு பார்க்கும்போது மைனாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து 2 சொல்லியிருந்திருக்காங்க. 2 பேர் ஓட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா SR பட், ஹிமா கோலி, PS நரசிம்மா இந்த ஜட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் ஹெட்ரோசெக்ஷுவல் கப்புள்ஸ் அப்படின்னா மேல் ஃபீமேல் இந்த கப்புள்ஸை அல்லாத மற்ற கப்புள்ஸ் எல்லாமே அடாப்ட் பண்ண முடியுமா, அவங்க அன்மேரிடாக இருந்தால் அப்படின்னு கேட்டால் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க 2 ஜட்ஜஸ். அடாப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, which eventually leads to அடாப்ட் பண்ண முடியாது தான். ஓகேங்களா. அடுத்து, கேன் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இன் ஹெட்ரோசெக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் மேரி அண்டர் த எக்ஸிஸ்டிங் லீகல் ஃப்ரேம்வொர்க். ஸோ ஹெட்ரோசெக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் கீழே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் மேரி பண்ண முடியும் அண்டர் தி எக்ஸிஸ்டிங் லீகல் ஃப்ரேம்வொர்க், விச் மீன்ஸ் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஒரு டிரான்ஸ் உமன் இருக்காங்க, அப்புறம் டிரான்ஸ் மேன் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான லீகல் ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம கண்ட்ரியில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அட்ஹேர் பண்ணியிருக்காங்க 5 ஜட்ஜஸுமே. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு நட்சல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, மெஜாரிட்டி ஒப்பீனியன் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து செல்லும். ஸோ மைனாரிட்டி ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நெக்லெக்டட். ஸோ விச் இஸ் நோ ரைட் டு மேரேஜ், நோ ரைட் டு சிவில் யூனியன், இட் கேன் பி ஒன்லி த்ரூ லாஸ். ஸோ லாஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு சிவில் யூனியன் ஃபார்மேஷனும் வந்துட்டு பண்ண முடியும் அமங் தி குவீர் பர்சன்ஸ். நோ ரைட் டு அடாப்ட் சில்ட்ரன், ஹேவ் த ரைட் டு சூஸ் தேர் ஓன் பார்ட்னர். ஸோ பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு வந்து ரைட் டு மேரி வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் தி ஹெட்ரோசெக்ஷுவல். ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி குரூப்பிங்கில் என்ன மெயினாக சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, க்யூர்னஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபெனமென் தான். இது வந்து அர்பன் ஒரு எலீட் கேட்டகரியிலலாம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூரல் ஏரியாஸ்லேயுமே வந்து நிறையா குவீர் பர்சன்ஸ் இருப்பாங்க, அர்பன் ஏரியாஸ்லேயும் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஜென்ரல் கனடேஷன் வந்து என்ன இருக்குன்னா, நிறையா பீப்புள் ப்ரீஜுடிஸ் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி அர்பன் ஏரியாவில் தான் வந்து குவீர் பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அதை இன்வாலிடேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் டு என்டர் அண்ட் யூனியன் அதெல்லாம் வந்துட்டு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சிஜிஐ வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நட்சலில் வந்து மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் தான் வந்துட்டு செல்லுபடியாகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அடிஷ்னலாக வந்து குவீர் பர்சன்ஸ்க்காக சில கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்கியிருக்காங்க. இட் இஸ் டு என்ஷோர் கியூர் கம்யூனிட்டி விச் இஸ் நாட் டிஸ்கிரிமினேட்டட் அகேன்ஸ்ட். ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கியூர் கம்யூனிட்டிக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இன் ஆக்சஸ் டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் வந்து இருக்கக்கூடாது. பப்ளிக்கு கியூர் ரைட்ஸ் பற்றி ப்ராப்பராக வந்து தெரியணும். அவங்களும் வந்து ஹியூமன் வேர்ல்டில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டைசேஷன் வந்து வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கியூர் கம்யூனிட்டிக்கு ஒரு ஹாட்லைன் வந்து கிரியேட் பண்ணணும் ஃபார் தயர் ஜாப்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்ஸ். அவங்களுக்கு சேஃப் ஹவுசஸ் இல்லைனா அதை வந்து கரிமா கிரக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்டர்செக்ஸ் சில்ட்ரன் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து அண்டர்கோ பண்ணுறதுக்கு விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நோ பர்சன் ஷால் பி ஃபோர்ஸ்ட் டு அண்டர்கோ எனி ஹார்மோனல் தெரப்பி அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. போலீஸ்கிட்டையுமே வந்துட்டு கியூர் பீப்புளை நீங்கள் ஹராஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவீர் பீப்புள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த போலீஸ் போயிட்டு அவங்க வீட்டிலேயே வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு முடிவும் எடுத்து அதுக்கு உண்டான ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் பேஸ்ட் ஆன் சேம் செக்ஸ் மேரேஜ் வெர்டிக்ட். இந்த ஆர்டிக்கல் பற்றி தான் எனக்கு த ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர் அப்புறம் வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக இதோட கம்ப்ளீஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லாஸ் ரிகார்டிங் ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அலோவ் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது. சேம் செக்ஸ் மேரேஜஸ் அலோவ்ட் இன் சம் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதுவுமே வந்துட்டு ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ஸ்டேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹோமோசெக்ஷுவல் ஆக்ட்ஸ் வந்து லீகல் அப்படின்னு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்திருக்கோம். ஆனால் இன்னுமே நான் வந்து மேரேஜ்க்கு அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு இன்னும் வரல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வென் டைகர்ஸ் அண்ட் ஜாகல்ஸ் கெட் த சேம் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ இதில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 நிறையா டிஸ்க்ரிபன்சிஸ் வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து பார்த்தீங்கன்னா 6 ஷெட்யூல்ஸ் இருந்தது விச் வாஸ் ஷ்ரிங்க்டு டு 4 ஷெட்யூல்ஸ் இன் 2022 அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் காரணமாக என்னென்ன மாதிரிலாம் வந்து விஷயங்கள் வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ நிறையா ஷெட்யூல்ஸ் வந்துட்டு ஷ்ரிங்க் பண்ணதுனால ஷெட்யூல் 1க்கும் ஷெட்யூல் 2க்குமே வந்து தெரியறதில்ல. ஸோ அப்போ எல்லாத்தையுமே தூக்கி ஒரே பிளேட்டில் வந்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்ஆம்பிகுவஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 1க்கு ஒரு பர்டிகுலர் அனிமல் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பாட்டட் டியர் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஸ்பாட்டட் டியர் வந்து ரொம்பவே காமனாக தான் இருக்குது இந்தியாவில். ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டட் டியர் அந்தமான் ஐலாண்ட்ஸில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால என்டையராக அந்த ஸ்பாட்டட் டியரை ஷெட்யூல் 1 கீழே வைக்கிறதுனால ஹண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதோடைய பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்காக எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்க முடியறதில்ல. ஏன் வந்து அந்த பாப்புலேஷன் கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறையா அனிமல்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து ஹார்ம் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்த 1972 WP ஆக்டில் 5th ஷெட்யூலில் வெர்மின் அப்படிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வெர்மின் கிளாஸிஃபிகேஷனே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ வெர்மின் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ் நமக்கு ஹார்ம்னஸ் தருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸை ஹண்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குமே வந்துட்டு பெர்மிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க வெர்மின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டு, ரேட்ஸு இதெல்லாமே வந்துட்டு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கிளாஸிஃபிகேஷனே தூக்கிட்டதுனால அதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி வந்து இல்லாமல் இருக்குது. அதனால டிசீஸ் அவுட் பிரேக் வந்து இன்னுமே அதிகமாக தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. வேரியஸ் ஷெட்யூல் 1 ஸ்பீஷஸ் வந்துட்டு எனாமஸ் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எக்கனாமிக் ஹார்ம் பீப்புளுக்கு வந்து தருது. ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கடைல்ஸ் இந்த அந்தமான்ஸ், லெப்பர்ட்ஸ் அண்ட் சர்டன் பேக்கெட்ஸ் எல்லாம் நிறையா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்துட்டு ஏதுவாக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன மெயினாக தேவைன்னா கன்சர்வேஷன் ஆஃப் த என்வாயன்மெண்ட் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது முக்கியம் தான். ஆனால் அதே சமயத்தில் பீப்புளோட இஷ்யூஸையுமே வந்துட்டு கன்சர்வ் பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ பீப்புளுமே வந்துட்டு வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து நடக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலில் சொல்லப்படுற மாதிரி WP ஆக்ட் 1972 வந்து பார்த்திங்கன்னா 66 செக்ஷன்ஸ் இருக்குது. டோட்டலாக 6 ஷெட்யூல்ஸ் வந்து அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் 1, 2 அண்ட் ஷெட்யூல்
2க்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி ஷெட்யூல் 3 ஷெட்யூல் 4னு சொல்லிட்டு வைல்ட் அனிமல்ஸை 4 ஷெட்யூல்ஸுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க டிபெண்டிங் அப்பான் தி டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா. ஷெட்யூல் 5 வந்து வெர்மினா கிளாஸிஃபை பண்ணும். ஷெட்யூல் 6 வந்து பிளான்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 2022 அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா WPO மொத்தம் 4 ஷெட்யூல்ஸ் இருக்குன்னு சொன்னாலே. ஷெட்யூல் 1 அனிமல் ஸ்பீஷிஸ் வித் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஷெட்யூல் 2 அனிமல் ஸ்பீஷிஸ் வித் லெஸர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஷெட்யூல் 3ல் வந்து பிளான்ட் ஸ்பீஷிஸ் வரும். ஷெட்யூல் 4 வந்து சைட்ஸில் என்னென்ன ஸ்பீஷிஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை வந்து இந்த லிஸ்ட்டில் அசம்பிள் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து 4 ஷெட்யூல்ஸ் அண்டர் தி WPA அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு சினர்ஜிஸ்டிக் பேரியர்ஸ் ஆர் அஃபெக்டிங் ப்ரோக்ரஸ் ஆன் SDGs. ஸோ இப்போ SDG கோல்ஸ்லாம் வந்து 17 கோல்ஸ் இருக்குது, 169 டார்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இது வந்து தெரியும். ஆனால் அதுக்கு லேக் ஆஃப் ப்ரோக்ரஸ் வந்து இருக்குது. நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம 15% தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நிறையா கண்ட்ரிஸ் இதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் அவுட்லே வந்து எவ்வளோ சொல்லி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $500 பில்லியன் வந்து ஆனுவலாக SDG கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காகவே கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் நடக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 ரிப்போர்ட் ஆஃப் தி UNCTAD யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்களுடைய இதுபடி SDGs இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து $4 trillion அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணப்படுது. ஆஃப் திஸ் நியர்லி $2 trillion need to be directed towards energy transition alone. ஸோ நம்மளுடைய அதிகப்படியான டிபெண்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி மேலே தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து தான் அதிகமாக ஃபினான்ஷியல் அவுட்லே வந்து தரப்படுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நிறைய எனர்ஜி யூசேஜ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து ப்ராப்பர் ஃபண்டிங்கோ இல்லை அதுக்கு உண்டான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மெக்கானிசமே வந்துட்டு தரதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் த புஷ் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி வந்து எனர்ஜி செக்யூரிட்டியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஏர் பொல்யூஷனையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஆனால் எனர்ஜி செக்யூரிட்டியை தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர ஏர் பொல்யூஷனை வந்து லெஸர் ஃபோக்கஸ் தான் வந்து கொடுக்குறோம். ஸோ இதனாலேயே வந்துட்டு நிறையா மிஸ்மேச்சஸ் வந்து நடக்குது. SDG கோல்ஸ் ப்ராப்பராக அட்டைன் பண்ண முடியலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே வந்து சேர்ந்து தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில டார்கெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு கண்ட்ரியும் ஒரு ரீசன் வந்து வச்சுருக்காங்க. இந்த இப்போ எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மியாகுது. அதுக்கப்புறம் என்வாயர்மெண்டல் ஃபினான்சிங், கிளைமேட் ஃபினான்சிங் அப்படின்னு வரும்போது நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ் கிட்ட தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம் ஃபார் தியர் ஃபினான்ஸ் அவுட்லே. ஓகேங்களா. ஆனால் டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேப்பா இப்போ எதுக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம இப்போ நமக்கு தேவையாக இருக்குது, நம்ம அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால SDG கோல்ஸோட அட்டைன்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ப்ரோக்ரஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் we initiate today leading to a higher carbon outcome will likely result in higher synergies or trade-offs in our ability to achieve our எனர்ஜி அண்ட் கிளைமேட் கோல்ஸ். ஸோ இப்போ என்ன நம்ம முடிவு எடுக்கிறோமோ அதை தான் வந்துட்டு ஃப்யூச்சர்லேயுமே நமக்கு இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்மளோட டொமஸ்டிக் எனர்ஜி ரிசோர்ஸஸை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸஸை நாமளே ஸ்மால் ஸ்கேலில் வந்துட்டு டெவலப் பண்ணி அது மூலமாக தான் கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்ஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ சினர்ஜிஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன தான் இருந்தாலும் அதோட எஃபிஷியன்சிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக பட்சத்தில் நம்ம கண்ட்ரியே தான் தானாக முன் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம ஏர் பொல்யூஷன், ஹியூமன் ஹெல்த் இந்த மாதிரி ஏரியாஸில் எல்லாமே வந்துட்டு நம்ம இன்னுமே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூங் ஃபேக்கல்ட்டி ஃபெலோஷிப்ஸ் இஸ் பேட் ஃபார் சயின்டிஸ்ட் அண்ட் சயின்ஸ். லாஸ்ட் 2 டிகேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஹஸ் டெவலப்டு ஸ்ட்ரக்சர்டு ஃபெலோஷிப்ஸ் டு ஹெல்ப் சயின்டிஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அட் இன்ஸ்டியூட்ஸ் இந்த கண்ட்ரி. ஸோ இப்போ நிறையா இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஃபெலோஷிப்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நடக்குது. ஆனால் அந்த ஃபெலோஷிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நிறையா ஃபெலோஷிப் ஸ்டூடெண்ட்ஸோடைய பொட்டன்ஷியலாக அந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வேறு என்னென்ன சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இன் ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரெகக்னிஷன் டு தி ஃபெலோஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. வேக்கன்சியுமே வந்து இன் சர்டன் இன்ஸ்டியூட்ஸ் ஈவன் ஆஃபர்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அதுவுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சீரியஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் 40% ஆஃப் தி டீச்சிங் போஸ்ட் அட் IITs அண்ட் மோர் தென் 25% ஆஃப் தி சாங்ஷன்டு போஸ்ட் அட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி PhDs ஒவ்வொரு வருஷம் வந்து இந்தியாவில் 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ப்ராப்பரான அகாடமிக் ஃபேக்கல்ட்டி பொசிஷனுக்கு வந்து போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க.
So during their tenure, faculty fellows develop a research program at the institute with tangible outcomes such as research papers and patents. ஆனால் அதுக்குண்டான ப்ராப்பரான அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்டை வந்துட்டு நிறையா அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமை வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரமுக்கு போயிட்டு அங்கே போய் நல்லா வந்து சம்பாதிக்கிறதாகட்டும், அவங்களுக்கு ரிசர்ச்க்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மீன்ஸ் டு சேஞ்ச் இந்தியா சயின்ஸ் பிரெயின் வந்து நம்ம பிரெயின் சர்க்குலேஷன் வந்து நடத்தணும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபெலோஷிப் ஸ்டூடெண்ட்ஸோடைய பொட்டென்ஷியலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஸ்க்ஸ் இட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் டு செட் அப் செல்ஃபி பாயிண்ட்ஸ் டு ஷோகேஸ் குட் ஒர்க். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸை வந்துட்டு மேக் பண்ண போகிறாங்க, மெயின்லி டு ஷோகேஸ் இட்ஸ் குட் ஒர்க். ஸோ இதை வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எப்படி கவர்மெண்ட் பீப்புளுக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எழுதலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து நிறையா தீம்ஸில் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்மா நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, சாக்ஷத் கிரண், எம்பவர்மெண்ட் அண்ட் நாரி சக்தி, உமன் எம்பவர்மெண்ட் இது ரிலேட்டடாக வந்து எடுத்திருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஏரியாஸ்லேயுமே வந்துட்டு இந்த பர்டிகுலர் செல்ஃபி பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போடுது. ஈஸ் ஆஃப் லிவிங் ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது மிலிட்ரி கேன்டன்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ் ஆக்சஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் பிரசிடெண்ட் வந்து இதெல்லாமே வந்துட்டு ஒரு பீப்புளை டிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போ அப்கமிங் எலெக்ஷன்ஸுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் டு கான்ஸ்டிடியூட் கமிஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் சேஸ் மினிஸ்டர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஏஜிங் ரிப்போர்ட் 2023 பார்த்துட்டு ஓகேப்பா இனி வந்து நம்ம ஏஜ்டு பீப்புளுக்கு நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கருதி அவங்களே ஒரு செப்பரேட் கமிஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியா ஏஜிங் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் வெளிவிட்டாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் நியர்லி 23% ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் சீனியர் சிட்டிசன்ஸாக வந்து 2036 வந்து ஆக போகிறாங்க. அகேன்ஸ்ட் த ப்ரொஜெக்டட் நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் 15%. ஓகேங்களா, ஸோ 15% அப்படின்னு ஆவரேஜை தாண்டியுமே வந்து ஏஜிங் பாப்புலேஷன் வந்து ஏஜ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கேரளாவில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இருக்குது, விச் இன்க்ளூட் மெமரி கிளினிக்ஸ், வயோமித்ரம் அண்ட் வயோஜனா பார்க் ப்ரோக்ராம்ஸ் மெயின்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இதுக்கு சேர்த்தி நைபுண்யா நகரம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க, விச் இஸ் ஆல்சோ ஃபார் தி சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கலுமே வந்து நம்ம டெய்லியும் வந்து பார்க்குறோம் இல்லையா, கேன்சர் பற்றி, அதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ராவாக சில இது அவுட்கம்ஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, விச் மீன்ஸ் சென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் பூல்டு ப்ரொக்யூர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாவது சாமானை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாராவது அடிஷ்னலாக வாங்கும்போது ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ ஒரு பல்காக வாங்கும்போது காசும் வந்து குறையும், அதுக்குண்டான அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதே ஆஸ்பெக்டில் கவர்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து கேன்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைனா கேன்சருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு டூல்ஸு, டயக்னஸ்டிக் மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கினா காஸ்ட் வந்து ரொம்பவே குறையும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை வந்து சென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் பூல்டு ப்ரொக்யூர்மெண்ட். ஆனால் இதுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே வந்து இல்லை, இது ஒரு ஐடியாவாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதை வந்து யாரை சொல்லியிருந்திருக்காங்கன்னா நேஷ்னல் கேன்சர் கிரிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பூல்டு ப்ரொக்யூர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து குரூப் நெகோஷியேஷன் வந்து இருக்கும், அதே மாதிரி யூனிஃபார்ம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பர்ச்சேசஸ் பை ஹாஸ்பிட்டல்ஸ் அசோசியேட்டட் வித் நேஷனல் கேன்சர் கிரிட் ஃபார் 40 drugs ரிசல்டட் இன் சேவிங்ஸ் ஆஃப் 30.2 பில்லியன் ருபீஸ். ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் மெத்தடாலஜிஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித்தவுட் பூல்டு ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கிட்டத்தட்ட 15.6 பில்லியன் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய காஸ்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக சேவிங்ஸுமே வந்து 99% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பல்காக வந்து வாங்கி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்லி ஃபார் அட்ரஸிங் தி ஃபினான்ஷியல் பர்டன்ஸ் இன் போத் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன் த ஏரியா ஆஃப் ஹெல்த் கேர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர்
ஆர்டிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் வீடியோ ஆஃப் ப்ரப்போஸ்டு வாட்ச் டவர் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பெங்களூரு. ஸோ பெங்களூரில் வந்துட்டு ஒரு ஸ்கை டெக் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பெங்களூரு அப்படிங்கிறது ஒரு எய்மாக வந்து வச்சுருந்துருக்காங்க. டு ப்ரொவைட் அ வியூ ஆஃப் த என்டையர் சிட்டி அலாங் வித் ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ் லைக் ரெஸ்டாரண்ட். ஸோ டாப் டவரில் போத் வியூ அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதோடைய ப்ரப்போசல் ஸ்டேஜ் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மெஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெஷின்ஸ்னு சொல்ல முடியாது, 2 எக்யூப்மெண்ட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோலோரிமீட்டர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோமீட்டர். ஓகேங்களா. ஸோ டோலோரிமீட்டர் வந்து என்ன பண்ணுன்னா ஹீட்டை யூஸ் பண்ணி ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கால் வலின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கால் வலிங்கும் போது எந்த அளவுக்கு கால் வலி வலிக்குது அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு தான் நான் டாக்டர்கிட்ட சொல்ல முடியும். எந்த அளவுக்கு வலிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது இல்லையா. அதை இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் டோலோரிமீட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹீட்டு நம்ம கால் மேலே வந்து வச்சு, ஸோ அந்த கால் வந்து எந்தளவுக்கு ஹீட்டு தாங்குது அப்படிங்கிறதுக்கு அந்த டாலரன்ஸ் லெவலை பேஸ் பண்ணி தான் இந்த டோலரிமீட்டர் வந்து வேல்யூ காமிக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அல்கோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ராட் இருக்கும் வித் ஃப்ளாட் எண்ட் லோடட் அகேன்ஸ்ட் கேலிபரேட்டட் ஸ்ப்ரிங்கு. ஸோ ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த பெயினை வந்து உணர்ந்து அதுக்குண்டான இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ப்ரெஷர் அல்கோமீட்டர், அடுத்து டோலோரிமீட்டர் விச் ஆர் யூஸ்ட் இன் பெயின் மெஷர்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஸ்டேட்டஸ் ஃபார் மெய்டீஸ் எக்ஸாமின்ட் அண்ட் ரிஜெக்டட் இன் 1982 அண்ட் 2001 கவர்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் ஷோ. ஸோ ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷனில் வந்து போட்டது போது என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1982 அண்ட் 2001 இந்த 2 சமயத்துலையுமே வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபார் மெய்டீஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ மெய்டீஸ் கம்யூனிட்டிஸ் இன் மணிப்பூர். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் 2 டைமுமே வந்து ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ க்ரைட்டீரியாவுமே ஃபார் செலக்டிங் எஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே பழசாக வந்து இருக்குது. நம்ம 1960s வந்து டிவைஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரைட்டீரியாவை தான் இன்னுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அது ரிலேட்டடாக இன்னும் அப்டேட்ஸ் வந்து நிறையா கமிட்டிஸ், நிறையா ஒர்க்கிங் குரூப்ஸ் எல்லாம் வந்து தந்தாலுமே நம்ம கண்ட்ரி அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா. நம்ம புதுசாக இந்த க்ரைட்டீரியாவும் வேண்டாம், பழைய க்ரைட்டீரியாவே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ மெயினாக வந்து இந்த க்ரைட்டீரியா யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயின்லி டு கேட்டகரைஸ் பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஸ் அ எஸ்சி ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. ஆனால் ஃபைனல் அப்ரூவல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்குது. ஸோ டு பாஸ் எனி அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர்டர் 1950. ஓகேங்களா. ஸோ த க்ரைட்டீரியா ஃபாலோடு பை தி ஆஃபீஸ் ஆஃப் அஜிஐ டு டிசைட் இன்க்ளூஷன் இன் எஸ்டி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1965 லோக்கூர் கமிட்டி மூலமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அப்போ என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா indications of primitive traits, distinctive culture, geographical isolation, shyness of contact with the community at large and backwardness. ஸோ இந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ்க்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாவை தான் நம்ம இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த க்ரைட்டீரியாவை யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னா லோக்கூர் கமிட்டி. இதுவும் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் தான். ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். இந்த சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சோஷியாலஜி ஆப்ஷனல் வீடியோஸ் இன் தமிழ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மெய்டி கம்யூனிட்டி ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இவங்க மணிப்பூர் இஷ்யூ பற்றி காம்ப்ரஹென்சிவாக வந்து வீடியோவும் போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்துட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாலும் சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.